ஆதி காலத்திலிருந்து செய்யப்படுகின்ற பொங்கி மடைவரவி பூமாலை புனைந்தே பெருந்திரளான மக்கள் மத்தியில் வந்து இப்படி ஒரு காட்சியை காண்பது மிகவும் சிறப்பு. அருணகிரிநாதர் சுவாமியினுடைய அருமறையின் வரம்பிலே போற்றி 1800 கிலோ அரிசி சோறு காய்ச்சி 1800 கிலோ எத்தனை பேர் அறிவியல் அப்பம். வணக்கம் நண்பர்களே, உறவுகளை எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறீங்களா? வடிவா கேட்கறான்னு தெரியல, நான் மைக்கும் போடல. நம்மளோட அவர் முதலே வந்திருக்கிறேன். நாங்கள் தான் இந்த முறை முதலாக வந்திருக்கிறோம். அதாவது நான் எங்களோட யூடியூப் ஃபேமிலி வாரன்னு சொல்லிச்சு, ஆனால் வேற இல்லை, எல்லாம் கடைசி நேரத்தில் கட் அடிச்சுட்டு கனகாலத்துக்கு பிறகு வந்து கோபுரத்தோட கோயில் பார்த்துருக்குறோம். உள்ளே போய் எப்படி இருக்குன்னு நாங்கள் காட்டுறோம். சிகாசம் காட்டுங்க கோபுரம், அது பிடிக்கும் உள்ள போய் கோயில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறோம். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க, ரெண்டாலும் இந்த காணொலியிலையும் பார்த்து ரசிங்க. ஓகே, வாங்க காணொலிக்குள்ள போகலாம். நீங்கள் பாருங்க, இதுதான் முதலாவது தேர், அதாவது பெரிய தேர் உண்டு. இதை பிறகு வந்து உங்கள்கிட்ட கிட்ட போய் காட்டுவான்னு தெரியல, அதனால் இப்போ உங்களுக்கு கிட்ட காட்டுறேன். எத்தனை அடி தேராக இருக்கும்? ஒரு 16-17 அடி இருக்குமா? இருக்கலாம். அந்த மேலே யாளிகளுடைய சின்னம் போட்டு அழகாக இருக்குது. மற்றது இந்த பக்கம் இந்த கோயிலை உருவாக்கினவருடைய படம், மற்றது அதோடைய வரலாறுகளும் பதிஞ்சிருக்கு. கோயிலில் வந்து இப்போ மக்களுடைய கூட்டம் அவ்வளோ நிற்குது. வடிவாக வந்து உங்களுக்கு பிறகு மக்கள் எல்லாம் போட்ட பிறகு சுற்றி காட்டுறேன். இப்போ வந்து எவ்வளோ மக்கள் வந்திருக்குன்னு பாருங்க. இப்படி கோயில் முழுக்க நிரம்பி வழியுது அப்படி மக்கள் கூட்டத்தால். அவள்
இருக்கின்ற அம்பிகையானவள் தேர்வதற்காக உள்வீதி வீதியுலா வருகின்ற அற்புதமான ஆனந்தமயமான அருள்மயமான நாம் கண்கொள்ளாத காட்சிகளை அடியவர்கள் எல்லோரும் கண்ணூராக கற்பூர சக்தி ஏற்றி வருகின்றார்கள். ஏனென்றால் இறைவன் கற்பூரத்தினுடைய நாயகியாக இருக்கக்கூடியவள், ஒளியினுடைய நாயகியாக திருவாசகம் உணர்த்தி நிற்கின்றது. இதைத்தான் அருணகிரிநாதர் சுவாமியினுடைய திருப்புகழிலே சொன்னார். இடுகடல் மணலை அளவின் அதிகம் இனவிடல் உறவி அவதாரம் என்று சொன்னார். 7 கடற்கரையில் இருக்கின்ற மணலை அளக்கலாம், நான் வந்த உறவியை அளக்க முடியாது என்று சொன்னார். இந்த விடயத்தைத்தான் வருடாந்த மகோற்சவ திருவிழா உணர்த்தி நிற்கின்றது. இந்த இடத்துல முழுக்க அர்ச்சனை விற்கினம், அதாவது தேர் வரும்போது வெளியே வந்த அர்ச்சனை தட்டுகள் எல்லாம் விற்கிறோம். இவ்வளோ அர்ச்சனை தட்டுகள் இருக்குன்னு பாருங்க, நிறைய இருக்கு. வணக்கம் ஐயா, இது வந்து அர்ச்சனை வந்து தேர் வரும்போது தான் செய்யலாமா? இல்லை, இப்பயும் செய்யலாமா? எவ்வளோ ஒரு தட்டு? 20. இங்கே பாருங்க, ஜூஸ்கள் எல்லாம் குடிச்சு கொண்டிருக்கணும். அங்கால காவடி பாருங்க, எவ்வளோ பேர் வந்து காவடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். இது கோயிலுடைய பின்பக்கம். இங்காலதான் வந்து கடத்தேரு இருக்கு. கோயிலுக்கு வந்துட்டு கடத்தேருக்கு போகாம இருக்கலுமா? அதாவது கோயிலில் திருவிழா ஃபேமஸ் ஆனது கடத்தேரு இருக்கு. கோயில் திருவிழாலாம் முடிச்ச பிறகு எல்லாத்தையும் அதுக்கு இடையில டைம் கிடைச்சா வந்து நான் உங்களுக்கு கடத்தெருவில் கொண்டு போய் காட்டுறேன். இப்பயே மக்கள் வந்து போய் சாமான எல்லாம் வாங்கி கொண்டிருக்கிறாங்க. இது சாப்பாடு கொடுக்குற இடம். போய் பார்ப்போம். இந்த தேங்காய்கள் வந்து இங்கே உடைக்க போறீங்க. இதால வருமா சாமி? தேர் வருமா இதால? இது அன்னதான மடத்தால செய்தீங்க. 160 தாங்க. இனி தண்ணி ஊற்றி மஞ்சள் தளிப்பீங்களா? இன்றைக்கு நீங்களா அன்னதானம் கொடுக்குறீங்க இல்லாட்டி நீங்க தான் கொடுக்குறீங்களா? எந்த இடத்துல இருக்கிறீங்க நீங்க? ஜெர்மனியா? ஜெர்மனில எந்த இடம்? இன்றைக்கு கூட வேறிடும். ஏன்னா போன வருஷம் 20,000 பேர் வந்தது, இந்த முறை கூட வேறிடும். வெள்ளத்தொட்டை பிரிச்சாலும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னவோ பிரிச்சு எல்லாமே வடிவா செய்யும் வெள்ளத்தொட்டை பிரிக்கும். அப்ப ஊர்ல எந்த இடம்? சுழிபுரம். சுழிபுரம். இங்க வந்து சனீஸ்வரர் சன்னதி இருக்குது. நம்மட சனீஸ்வரன் இருக்கிற பாருங்க. வெளியே வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வச்சு போட்டு காட்டு கொண்டிருக்கணும். இதால தான் இனி வெளியே வரும். சாமி தூக்கியாச்சு. உலகத்திலிருந்து முழு ஐரோப்பியிலிருந்து தமிழர்கள் முழுக்க வந்திருக்கோம். தமிழர் மட்டுமில்லை, வெளிநாட்டவர்களும் நிறைய பேர் இருக்கணும். இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் வந்திருக்கணும். எல்லாம் நிற்கணும் பார்த்துக்கொண்டு. இப்போயே வந்தா நீங்கள் உள்ளே போயிட்டு வந்துச்சு. அப்படியே நான் கொஞ்ச நேரத்தால சாமி வந்து வெளியே வந்துடும். மக்கள் வந்து பால்குடம் தூக்கி கொண்டிருக்கணும். இங்கே நாட்டில் இல்லாட்டி வெளிநாடுகளில் இருந்தும் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிற்கணும்.
விஜயம் செய்ய அருளின் மலை பொழிய தேவ சேனைக்கு மலர்வான் எட்டி மாற்றி தமிழன் வந்திருக்கிறேன் அவற்றை வீடியோல யூடியூப் சேனல்ல பார்ப்பேன். நிச்சயமா உறவுகளே ஒரு சுவாரஸ்யமான காணொலி என்னை பதிவு செய்கிறோம். தமிழ படிக்க இல்லை தமிழில் பாருங்க, அதே மாதிரி என்னுடைய போய் பாருங்க. நிச்சயமா நிறைய புது புது வீடியோக்கெல்லாம் போட்டு கொண்டிருக்கிறேன். நானும் போய் பார்க்குறேன். நல்ல விடயங்கள், நல்ல இப்படி திருவிழாக்கள் எல்லாமே எடுக்கிறேன். வேறு கூட தெரியும் இந்த திருவிழா இதான் முதல் தடவை நான் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்து எத்தனை முறை வந்துருக்கீங்க? நான் 2 தடவை வந்து இதாவது 3வது தடவை. நாங்கள் பிரான்ஸ், நெதர்லாண்ட்ஸ், ஜெர்மனி, வேறு இடத்துல இருந்துலாம் நிறைய பேர் வந்திருக்கிறேன். நான் என்னன்னா இங்கே வந்து ஒவ்வொரு நாடுகளில் இருந்தெல்லாம் கடை போட்டிருக்கிறேன். பிரான்ஸில் இருந்து மற்றது சுவிஸில் இருந்தெல்லாம் வந்து கடை கூட போட்டிருக்கிறேன். மற்றது பல மக்களும் வந்து வந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு நாடுகளிலிருந்து. நான் என்னது விலையொலியில் பலரும் வந்து நேர்காணல் கண்டிருக்கிறேன். என்ன கருத்து உண்டைக்கு உங்களுக்கு திருவிழா பற்றி? திருவிழாவை என்னென்னு சொன்னால் இப்போ பெருந்திரளான மக்கள் மத்தியில் வந்து இப்படி ஒரு காட்சியை காண்பது மிகவும் சிறப்பு. என்னென்னு சொன்னால் வெளியில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், கோபுரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எங்கள்கிட்ட ஊரில் எப்படி கோபுரங்கள் கட்டப்பட்டதோ அதே போன்று தான் இந்த மாதிரி கட்டப்பட்டது. ஐரோப்பாவில் வந்து ஒரு மிக பிரம்மாண்ட ஒரு கோயில் என்று சொல்லப்படும். அதாவது இந்த கோயில் வந்து ஒரு மிக நேர்த்தியாக கையாளப்படுகிறது. இந்த கோயில் வந்து என்ன பொறுத்தவரை சிறந்த ஒரு கோயில். மற்றது மக்களை சந்திக்கலாம், தமிழ் மக்கள் முழுக்க கூடுற இடம். கிட்டத்தட்ட 15,000க்கு மேற்பட்ட மக்கள் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கே நாங்கள் இதில் பார்த்து ஆயிரக்கணக்கானோர் கூடியிருக்கின்றார்கள். அது எத்தனை ஆயிரம் தெரியல, பாப்போம். இறுதியில் தான் சொல்லுவார்கள் இத்தனை ஆயிரம் பேர் இந்த இங்கே வந்து கூடினார்கள் சொல்லி. நிச்சயமா மற்றது பாருங்க, காவடி எல்லாம் வேற போய் கொண்டிருக்கு. வந்து அதெல்லாம் நம்ம பார்த்தது இது வந்து ஊர்லாம் பார்க்கணும். சேனல்ல போய் பாருங்க. நிச்சயமாக முடிஞ்சா திரும்ப மீட் பண்ணுவோம். வேண்டாம் இவ்வளவு பேர் மக்கள்ல வந்து நாங்களும் கொண்டிருக்கிறோம். இனி அடுத்த தடவை மீட் பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்றோம், இன்றைக்கு வந்து என்ன சொல்றோம், எங்கட சேனல்ல வந்து ஒரு கேள்வி கேட்டு கொண்டு வரோம். என்ன சொன்னால் கோயில் சரியா கோவில் சரியான்ற கேள்வியை கேட்டு கொண்டு வரோம். அந்த கேள்வி உங்கள்கிட்ட என்ன சொல்றீங்க நீங்க? நான் வந்து கோவில் தான் சரியான்னு சொல்றேன். கோவில் எந்த அடிப்படையில் இந்த விதிமுறை? கோன் பிளஸ் இல்ல கோவில் சொல்றீங்க. உறவுகளே, தம்பி சொன்னதில் கிட்டத்தட்ட சரியான பதிலும் இருக்கின்றது. ஆனாலும் இறுதியாக பார்த்துருங்கள் என்ன நான் சொல்றேன். இறுதியால அவர்கிட்ட சேனல்ல தான் போய் பார்க்கணும். ஓகே, சரியா? சரி.
காமாட்சி அம்பிகைக்கு அரோகரா, அகிலாண்ட கோடி என்ற அன்னைக்கு அரோகரா, திரிபுர சுந்தரிக்கு அரோகரா. கிட்ட போய் பிடிக்கிறாங்க. கூட்டமாக இருக்குது. தூரத்துலேருந்து தேங்காய் உடைச்சு தேர் இழுக்க போயிடும். நீங்கள் விரும்பியவர்கள் இந்த வடத்தை பிடிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே தயவு செய்து சண்டை பிடிக்காமல் அமைதியாக வடத்தை தொடுங்கள். இது ஒரு பக்தியான ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் சண்டை பிடிப்பதாலோ முந்தி அடிப்பதாலோ எந்த பலனும் இல்லை. என்ன விடயங்கள் செய்ய இருந்தாலும் ஆன்மீகமாக பக்தியோடு செய்ய வேண்டும். தயவு செய்து சண்டை பிடிக்காமல் அமைதியாகவும் பயபக்தியோடும் ஸ்ரீகாமாட்சி அம்பாளுக்கு ஓம் அங்கையக்கண்ணி அம்மையே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி, அருமறையின் வரம்பே போற்றி, அறம் வளர்க்கும் அம்மையே போற்றி, அரசிலம் குமரியே போற்றி, அப்பர் பிணிமருந்தே போற்றி, அமுத நாயகியே போற்றியே அங்கே வந்து போற்றி, விநாயகருடைய தேர் ஆறுமுகத்தின் அன்னையே போற்றி, அம்மன் தேரம் இழுத்தாச்சு. ஆதியின் பாதியே போற்றி, இங்க வந்து பின்னால பக்தர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். கொடியே போற்றி, மிச்ச பக்தர்களும் பின்னால போயிடும். அரசியே போற்றி, இடத்தோன் துணையே போற்றி, இகிசுவே போற்றி, உயிர் ஓவியமே போற்றி, உலக போற்றி, உருட்டி தீர்ப்பாய் போற்றி, இசையும் வெள்ளையாய் போற்றி, ஏகன் துணையே போற்றி, ஐங்கரன். இப்போ வந்து இதில் வந்து கோயிலை வந்து சுற்றி பார்க்குறோம். இதுதான் காமாட்சி அம்மன் இருக்கிற கருப்பீடம். அங்கே அப்படியே எல்லாம் பூசை நடந்து கொண்டிருக்கு. தேர் வழியே போயிட்டுது. இந்த டைமில் உங்களுக்கு கோயிலை சுற்றி காட்டுறேன். சுற்றி போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு டக்குண்டு. இங்கே பாருங்க, இங்கே நிறைய படங்கள், இந்த ஆலய வரலாறை பற்றி நினைக்கிறேன். நிறைய அழகான படங்கள் எல்லாம் இருக்குது. இப்படி இங்கே ஒரு விநாயகரோட ஒரு சன்னிதானம் வச்சிருக்கணும். இப்போ பக்கத்தில் சிவனுடைய சன்னிதானம் இருக்குது, ஒரு லிங்கம். இங்கே ஒரு தேர் நிற்குது. இது முருகண்ட. மற்றது லக்ஷ்மி நாராயணட்ட. அப்படியே சுற்றி போய் இங்கே சோமாஸ்கந்தர் இருக்கிறார். அங்கே வசந்த மண்டபம் மாதிரி இருக்கு. பார்த்துருப்பீங்க. இங்கேருந்து தான் சாமி அப்போது போயிருக்கும். இங்கே வந்து நவக்கிரக சிலைகள் இருக்கு. இங்கே ஐயப்பன். அப்படியே நாங்கள் இனி வெளியே போவோம்.
நல்லா இருக்கிறீங்களா? இப்போ ஒரு 9 மணிக்கு போல் வந்தாங்க. நீங்கள் நேற்று நீங்கள் வந்துட்டீங்களா? வணக்கம். எப்படி இருக்குது இழுக்கையில் எந்த முறை? ஓகே. அவரை பின்னால் கோபுரத்தோடு சேர்ந்து தேர் வடிவாக தெரிஞ்சுருக்கு. அதனால் எப்படி இருக்குன்னு அதனால் மேளம் எல்லாம் அடிச்சு வைக்கணும். என்ன முன்னால் போனால் தான் காவடி பார்க்கலாம். அப்புறம் காவடிகள் வந்து அங்கே ஆடிக்கொண்டிருக்கிறோம். இதில் வந்து கற்பூர சட்டியல் பிள்ளையாருக்கு முன்னால் ஒரு அடியார் தனது பெண்ணை திறந்து விட்டார். ரெண்டு தேர் எவ்வளோ அழகாக இருக்குன்னு வருது. அங்கே போய் காவடி ஆட்டத்தை பார்ப்போம். இங்கால கொஞ்சம் மக்கள் வந்து அங்கே நிற்கிறதால வந்து இங்கால மக்கள் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நல்லதான் வடிவாக இருக்கும் காவடியல் பார்க்குறதுக்கு. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நம்மட கிருஷ்ணமூர்த்தி ஐயாவை கண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறீங்க? தமிழன். இவர் வந்து ஏலையா முருகதாசன். இவர் வந்து ஒரு ஃபேமஸ் எழுத்தாளர். அப்படி இருக்கு திருவிழாண்டைக்கு? திருவிழாண்டை அந்த மாதிரி இருக்குது. கஜகமான சனம், நல்ல மழை இல்லை, நல்ல சரியான முறையில் விழாக்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஐயா எல்லாம் சரியா எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு ஷாப்பிங் நடக்குது. ஷாப்பிங் கண்டு வந்திருக்கோம். என்ன பார்த்துக்கிட்டு போகிறோம். அப்போ இந்தியா என்ன சொல்லிச்சு? இந்தியாவில் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? இந்தியாவிலாம் கோயிலுக்கெல்லாம் சுற்றி திரும்பி அந்த மாதிரி சுற்றி கொண்டு வந்தாங்க. மிகவும் அருமையாக இருந்தது. இந்த முறை எப்படி உங்களோட கணிப்பும்படி நிறைய மக்கள் வந்திருக்கணுமா? இல்லாட்டி ஒவ்வொரு முறையும் வர மாதிரி? இல்லை, இந்த முறை நல்ல மக்கள் வந்துருக்காங்க. இது வந்து காலையில் வந்து நல்ல ஒத்துழைப்பு அதில் வந்து கூடுதலான மக்கள் இங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரி கூடுதலாக சுவிஸ் நாட்டிலிருந்து, பிரான்ஸ்லேருந்து, அப்போ நீங்கள் எல்லாம் பிரான்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். அப்போ அப்படி எல்லா நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்திருக்கிறார்கள். இப்போது பேர் சுற்றி கொண்டிருக்குது. அப்போ இங்கே வந்து இன்றைக்கு விசேஷமாக வேண்டோடு வேண்டாம் என்ன வேண்டலாம்? எல்லாம் வேண்டாம். எல்லாம் வேண்டாம். எல்லாம் மலிவா இல்லாட்டி அதான் எல்லாம் மலிவான விலையில் போய் கொண்டு இருக்கு. நம்மளாம் இங்கே கடைகளில் விற்கிற மாதிரி கிடைக்காத ஒரு ஐட்டம் உண்டு. இங்கே கிடைக்க மாட்டா என்ன ஐட்டம்? கிடைக்காத ஐட்டம் எதுனால் கூடுதலாக பிளாப்பழங்கள் இங்கே எல்லாம் வந்துருக்கு. மாம்பழங்கள் கூடுதலாக வந்துருக்கு. அது கூடுதலாக இங்கே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அடுத்தது யாழ்ப்பாணத்துக்காக இவ்வளோ இருக்கோ. நொங்குலேருந்து சாராமல் இருக்குங்க. நொங்கு எல்லாம் பேர் இருக்கு. நான் இன்னும் பார்க்கல நொங்கு. நொங்கு வந்துருக்கு. அப்போ கொடுத்தீங்களா நொங்கு? நொங்கு அவங்க அப்படியே கொடுக்குறாங்க. வெட்டி கொடுக்குறீங்க. ஓகே ஓகே. வெட்டி கொடுத்தா முழு பழமாக வேணும். முழுசாக வேணும். முழுசாக வெட்டி பண்ணி நீங்கள் வீட்டை வெட்டி கொடுக்குறீங்க. ஓகே. தனியாக தானே வந்தேன். இல்லை, ஃப்ரெண்ட்ஸோட வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அங்கால கோயிலில் நிற்கிறோம். நான் இந்த கடத்தெருவு எடுக்கிறதுக்கு வந்தேன். ஓகே 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 ஓகே. அப்போ நன்றி காணொலியில் வந்ததுக்கு. நன்றி நன்றி நன்றி. எல்லோருக்கும் நன்றி. ஹரிஷ் தமிழன் இன்றைக்கு சந்திச்சிருக்கிறேன். சந்தோஷம். நான் கூட அன்னதான மடத்தில் சந்திக்க போனால் உங்களை காணல. அது நாங்கள் மாணவி நிற்கிறேன். நாங்கள் இந்தியாவில் வந்துட்டோம். அன்னதானம் சரியான வடிவாக நடந்து கொண்டு இருக்காங்க. இந்த முறை வேலை அமைதியாக கன ஒழுங்காரண்டு அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிறார்கள். அதுக்குரிய அறிவித்தர்கள் இந்தியம் விட இந்த முறை கொஞ்சம் அமைதியாக மக்கள் இருந்து ஒழுங்காக வந்து பெற்றுக்கொண்டிருக்கிறபடியால் கொடுப்பதற்கு ஈஸியாக இருக்குது. நல்லபடியாக அதில் வந்து எல்லாரும் இலவாக செய்யப்பட்டிருக்கு. மக்கள் பசியாறி போகணும். நம்மளை தரிசித்து வந்தவர்கள் பசியாறி போகணுங்கிற எண்ணத்தில் பெரிய தானம் கொண்டு தான் 30 வருஷமாக இங்கே இடம் கொண்டு இருக்குது.
இவ்வளோ மக்களுக்கும் கொடுக்குறோம். எவ்வளோ மக்கள் இந்த முறை வந்திருக்கிறேன் தனிப்பு எண்ணிக்கை தெரியுமா? இந்த முறை நினைக்கிறேன் ஒரு 25க்கும் மேலே வந்திருப்பாங்க. மேலே இப்போ 25,000 பேருக்கு அன்னதானம் இருக்கு. கூட போகும் நாங்கள் 40,000 பெரிய நிறைய பேர் எல்லாரும் வரையும் வந்து இங்கே வந்து ஜெர்மனிய மக்கள் குழுவாக வந்திருக்காங்க. அவர்கள் எல்லாரும் முகமது அன்னதானத்தில் பங்கு கொண்டு அவரெல்லாம் சாப்பிட்டு ருசி பார்த்துட்டு எல்லாரும் நாங்கள் பார்க்க முடியாது. அது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். இந்த முறை வந்து கூடுதலான வெளிநாட்டில் யூரோப்பில் இருக்கிற எல்லா நாட்டிலேருந்து கூடுதலாக வந்திருக்காங்க. கூடுதலாக வந்திருக்காங்க. ஏன்னா இந்த ரெண்டே காலநிலை அந்த மாதிரி நல்லா இருக்குது. அம்பாளின் அருளால் மற்றும் கூட ஒருக்கா மழை பெய்கிறது. இந்த மழை இல்லை மக்கும் மந்தாரமாக இருக்கிறது. பிரபல ஈஸியாக இருக்குது. பின்னால் பச்சை சாத்தும் போது செஞ்சாலும் எல்லாம் முடிச்சு தான் போயிடும். கடையில் இருக்கிற மக்கள் வந்து உண்மையில போய் சந்தோஷமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல விடயம். நன்றி. அப்போ வந்தது நன்றி நன்றி நன்றி. உங்கள் சேவை எங்களுக்கு தேவை. தொடர்ந்து நீங்கள் எல்லோருக்கும் இதை காட்டி எங்களை கலாச்சாரங்கள் கண்டு பார்க்க வேணும். உண்மையிலே ஐயா சொன்ன மாதிரி அந்த யூடியூப் ஆக்கள் செய்கிறவைகள் நல்ல விஷயங்களை எடுத்து நீங்கள் கொடுக்கணும்னு ஐயா கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே நீங்கள் வந்து இங்கே நடைபெறும் நல்ல விஷயங்களை அன்பும் ஆதரவும் இருக்கிற வரைக்கும் நாங்கள் செஞ்சு கொண்டே கோயில் வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரியே செய்யக்கூடிய மாதிரியே நிலைப்பாடாக இருக்கணும். நாங்களும் விரும்புகிறோம், ஐயா விரும்புகிறேன். எங்களோட சேவை ஆலயத்துக்கு நன்றி. கோயிலை தாண்டி வந்துட்டு நம்ம காவடி ஆட்டத்துக்கு இங்கே போய்கொண்டிருக்கு. நீ 2 தான் காவடி ஆட போகிறது. அப்படியே எவ்வளோ காவடி இருக்குது ஒரே இடத்துல. ஐரோப்பாவில் காண்றது வந்து கஷ்டம். காவடிக்காரன் கலைக்க இல்லையா? கலைக்காதான் நான் போய் நிற்க. தயவு செய்து கொஞ்சம் விட மட்டும் தாங்க. கிழங்கு ரொட்டி 2 ரூபா. மற்றது சுண்டல் 3 ரூபா. 3 ரூபா. எவ்வளோ போர்ஷன் தருவீங்க? இதுதான் சுண்டல் போர்ஷன். மற்றது என்ன தோசையும் இருக்கா? தோசை இருக்கு. 3 தோசை, சாம்பார் 5 ரூபா. ஓகே. எல்லாம் சைவம் தான் இன்றைக்கு. நல்ல விடயம். எப்படி போகுது பிஸ்னஸ்? ஒவ்வொரு முறையும் வைக்கிறீங்களா இங்கே? ஒவ்வொரு முறையும் வந்து கடை வைக்கிறீங்க. எங்கே இருந்து வரீங்க? ஜெர்மனி? ஹேமில் இருந்துக்கா? ஹேமில் தான் இருக்கிறீங்க. ஓகே. பாருங்க அப்படியே போய்கொண்டு இருக்குது. எல்லாம் உடனுக்குடனே சுட்டு போடுறீங்க போல இருக்கு. ஓகே. அந்த பின்னால் தான் எல்லாரும் சுட்டு போட்டு இருக்கீங்க. இங்கே குசினியில் எல்லாத்தையும் சுட்டு கொண்டு இருக்கணும். வடை இங்கே பாருங்க கொத்து ரொட்டி எண்ணெய் கொத்து கொண்டு இருக்கிறோம். கரிஷ் பண்ணலாம். இவர் தான் மெயின் செஃப். எவ்வளோ மக்கள் சாப்பிட்ருக்கணும்? எவ்வளோ சாப்பிட்ருக்கணும் மக்கள்? 2000 பேர் வந்து சாப்பிட்ருக்கணும். கூட என்ன போய்கொண்டிருக்கு இன்றைக்கு? கிழங்கு ரொட்டி, அப்பம். என்ன அப்பம்? உங்களோட டேஸ்டான அப்பம்? பாலப்பமா? பாலப்பம். நார்மல் அப்பமும் இருக்கா?
பால் இல்லாமல் இல்லை ஓகே இல்லை கேட்டேன் அப்போ எல்லா வகையான உணவும் இருக்கு உங்கள்கிட்ட. அப்போ வடை இப்போ ஊற விட்ட நீங்கள் லேட்டா ஊற உரையில் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அரைச்சி இங்கேயே சுடுறது. அப்படியே ஆட்டக்கல் வச்சிருக்கிறீங்க, அதில் அரைச்சி நல்ல விடயம். ரொட்டி அப்பம் ஃபுல்லாக இங்கே எல்லாம் உடனே சுட்டு விற்கணுமா? ரோல்ஸு ஏதாவது கடை ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறீங்களா? இப்படி விழாக்களில் மட்டும்தான் கடல் போடுறது. அப்போ நீங்கள் ஜெர்மனிலேருந்து உறவுகள் உணவகம். நல்ல வேலை. எத்தனை மணி வரைக்கும் உண்டு எத்து வந்திருப்பீங்க கடை? 8 மணி வரைக்கும் வந்துருப்பீங்க. அப்போ எந்த ஊரில் இருந்து ஊர் எல்லா ஊருக்காரரும் விற்கணுமா இல்லாட்டி குறிப்பிட்ட? ஓகே ஓகே. மொத்தமாக எத்தனை பேர் வேலை செய்றீங்க? 30 பேர். அப்போ அடுத்த திருவிழா அங்கே உங்களை பார்க்கலாம். நீங்கள் வந்து அடுத்த திருவிழா வந்து அவருடைய கெவ்லர் ஸ்டேஜில் இருக்குது. அந்த கெவ்லர் ஸ்டேஜ் இடம் ஜெர்மனியில் உறவு உணவகம். நன்றி. எல்லாரையும் போடுவோம். நீங்கள் வந்துட்டீங்க. எல்லாரும் எடுத்துருவோம். என்ன சம்பல் எல்லாம் சேவையா நின்று செய்றீங்க. சம்பளம் இல்லாத சேவை. அப்போ போட போறது இப்பதான் நீங்க அப்போ எவ்வளோண்ணா ஒரு சோடியா இல்லாட்டி 1 தான் கொடுப்பீங்களா? 1 சோடி 350. அப்போ 1 கொடுப்பீங்க. ஒரு அப்பா கேட்டாலும் கொடுப்பீங்க. பாதி கேட்டாலும் கொடுப்போம். அப்போ அந்த அதுக்கேற்ற விலை அப்போ ஸ்பெஷலிஸ்ட் அப்போ தான் கூட போகுதா? அப்போ போகுது. கிழங்கு ரொட்டி போகுது. அப்போ நன்றி அண்ணா. ஓகே. உறவுகள் அனைவருக்கும் நன்றி. பெரிய தேர், எவ்வளோ பெரிய வடம். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து அன்னதானம் கொடுக்குற இடம். அவ்வளோ மக்கள் நிற்கணும். அப்படியே நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டோம், நல்லபடியாக எனக்கு ஏற்கனவே கிடைச்சிட்டுது. இங்கே எவ்வளோ கீழே கொடுத்துக்கொண்டிருக்கணும்னு பாருங்கள். என்ன கறியல், ஒரு 2-3 கறியலோட தயிர் எல்லாம் வச்சு நல்ல ஒரு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்கணும். எனக்கா சாப்பாடு வாங்கிட்டீங்களா? தேர் முழுக்க சுற்றி வந்து முடிச்சுட்டு வந்துட்டு பாருங்க. அவ்வளோ முதலாவது காவடி தான் வருது. கோயிலுக்கு அப்படியே வந்து சேர்ந்துட்டு
ஆட்சியாட்சியை ஆலயம் பெற்றிருக்கிறது. உயிர்த்தெழும் சந்ததியை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே இந்த மகத்தான விஷயத்தை நிறைவேறுவதற்கு எல்லோரும் சந்தர்ப்பம் கூடி உங்களால் இயலக்கூடிய அத்தனை தொகைகளையும் வழங்கி உங்களுடைய தீர்த்த உற்சவத்தை இங்கேயே நடத்துகின்ற அந்த செயற்பாட்டை செய்ய வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஆலயத்திலே மனிதர்கள் அவருடைய தேர் வந்து கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கு. நிறைவு ஸ்தானமாக இருக்கக்கூடிய தேரடிக்கே வருகிறது. தேர் நிலையாக உள்ள இடத்திற்கே வருகிறது. இப்பொழுது ஆதி காலத்திலிருந்து செய்யப்படுகின்ற பொங்கி மடைவரவி பூமாலை புனைந்தேற்றி எங்கள் பெருமாட்டியை வழிபடுகின்ற கனிகளையும் பூக்களையும் நறுமணங்களையும் இன்னும் செய்யக்கூடிய அத்தனை கைகறிகளையும் செய்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு காய்ச்சித்த அபிஷேகங்கள் எல்லாம் கூறுவது இதோ குருடமிருந்து வாசி செய்யும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் போடுங்க. உங்களிடம் இருந்து விடைபெறுவது பாரிஸ் தமிழன். பாய்.